எனக்கு எல்லா கட்சிகளும் கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறான். ஒரு கட்சி தலைவர் என்னை பார்த்து, அண்ணாமலை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி இருக்காரு அப்படிங்கிறார். தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அவரை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்காரு. நான் இது இவங்கெல்லாம் சொல்றாங்கன்னா நான் பார்த்து பெருமைப்படுறேங்க. இன்னொரு தலைவர் சொல்றார், லேகிய விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காரு. நான் மரியாதைக்காக அந்த தலைவருடைய பெயர்லாம் இங்க சொல்ல விரும்பலைங்க. லேகிய விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்துறார். ஐயா, நமக்கு தெரியும் இந்த பூச்சாண்டிங்கிறது உங்களுக்கு தெரியும். திருநூறு பூசக்கூடிய ஆண்டி அவர்தான் பூச்சாண்டி. மற்ற கட்சிகளை போல திருநூரை அழித்துவிட்டு ஓட்டுக்காக செல்லக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அல்ல. திருநூறு பூசிவிட்டு ஆண்டியாக ஆண்டி கோலத்தோடு இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்காக நீங்கள் பூச்சாண்டி என்று சொன்னால் பெருமையாக அந்த பட்டத்தை எடுத்துக் கொள்கின்றோம். மாயாண்டி தென் தமிழக மக்களுடைய குலதெய்வம், காவல் தெய்வம். இன்னைக்கு தென் தமிழக மக்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய குலதெய்வம், காவல் தெய்வமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனாக மாயாண்டி என்று சொன்னால் அதையும் நாங்கள் எல்லாம் பெருமையா எடுத்துக்கிறோம். லேகிய விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்தறாங்கிறாங்க. ஆமாங்க, 27ஆம் தேதி பெரிய பாட்டில லேகியம் விற்க போறோம். தமிழ்நாட்டிற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடைக்கெல்லாம் அந்த லேகியம் தான் மருந்து. ஊழலாட்சிக்கு அன்னைக்கு 27ஆம் தேதி லேகிய மருந்து இருக்கு. குடும்பாட்சிக்கு 27ஆம் தேதி லேகிய மருந்து இருக்குங்க. வளர்ச்சியே இல்லாம வானத்தேக்க ரொம்ப அருமையா சொன்னாங்க. பொய்யா பேசி பேசி ஒரு பட்ஜெட், பொய் பேசுறதுக்கு எதுக்கு பட்ஜெட்? ஒரு படத்துல பாத்தீங்கன்னா இந்த விவேக் பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லிப்டர் மாதிரி பொம்மையை வச்சிருப்பார். அந்த பாட்டி வருவாங்க, நம்ம பாட்டி தூ இதைத்தான் வெயிட் லிஃப்ட் பண்ணியான். இன்னைக்கு மக்கள் கேட்கிறாங்க, இதுக்கு தான் நீ பட்ஜெட் போட்டையான்? மத்திய அரசனுடைய திட்டத்திற்கெல்லாம் ஒரு பெயர் வைப்பதற்காக ஒரு பட்ஜெட்.